கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே அப்படின்னு சொன்னாதான் கூப்பிடுங்கம்மா. நீ உட்காரு. யாரு என்ன டோர் நம்பர் சொல்லிட்டா 913 உண்டா கருப்பசாமி உண்டா இல்லையா? உண்டு. உட்காந்து டோர் நம்பரோட பண்ண பாடுறா. பெத்த தாயை யாரு கையை விட்டானா அவன் செத்தவன்டா. பெத்த தாய் தவப்பன எவன் கையை விட்டானோ அவன் செத்து போன புணத்துக்கு சமம். அப்பா பொல்லாத கருப்பதாரே இல்லாத வேலையிலே விளையாடி வந்துடுவா. அங்கே வெள்ள குதிரையில கருப்பசாமி விளையாடி வந்துடுவா. கருப்பண்ணசாமி அந்த சேலமா நகர்தனிலே அதுவும் இங்க சேலமா நகர்தனிலே பொல்லாத கருப்பதுல அவன் போட்டானா ஆசான காரலடா விளையாடி வந்துடுவா. உருண்ட மொழியழகா உத்தி ராஜா கண்ணழகா நீ வாப்பு சிலையழகா வஜ்ரமணி பேரழகா இல்லாத வேலையிலே கூப்பிட்டு போது கோரபல்ல காட்டி அங்க கோழிகடா வாங்கிடுவா. சிங்கபல்ல காட்டி அங்க ஆட்டுகடா வாங்கிடுவா. இல்லாத வேலையிலே அங்கே அருவால உங்க முன்னே ஆட்டுதல கொப்பளைக்கும். அப்பா கொருவால உங்க முன்னே கோழிலத்தோ கொப்பளைக்கும். இல்லாத வேலையிலே நல்ல குதிரையிலே விரிகால சீனி வச்சு அருளி மெருளோடு அங்கே காட்ட வளைச்சு கட்டி அப்பனுக்கு காட்ட வளைச்சு கட்டி அங்க கருணாய சோமலிட்டம் இங்க செடிய வளைச்சு கட்டி அங்க சென்னாய சோமலிட்டம். பொல்லாத மாளிகை கருப்பண்ணா பொல்லாத மாளிகை கருப்பண்ணா இன்னார வேலையில எப்படி விளையாடுனா ஆவேசமாகவே ஓங்காரமாகவே இல்லாத வேலையில ஆனந்தமே பரம் ஆனந்தமே மாளிகை கருப்ப ஆனந்தமே அங்கார கொண்டவன மாளிகப்பா விளையாட வந்தவனே ஆனந்தமே ஓங்கார கொண்டவனே ஆனந்தமே விளையாட வந்தவன் ஆனந்தமே ஆனந்தமே பரம் ஆனந்தமே விளையாட வந்த ஆனந்தமே சிங்கபல்ல காட்டிடுவா ஆனந்தமே சிவபூஜா காரலடா ஆனந்தமே ஆனந்தமே பரம் ஆனந்தமே மாளிகை கருப்பன் ஆனந்தமே வந்திருந்த மக்களுக்கு நல்ல கூடிதா சொல்லிடுவா வந்துடுவா ஆனந்தமே ஆனந்தமே பரம் ஆனந்தமே மாளிகை கருப்பல்லா ஆனந்தமே பம்பலல்லோ வாசகட்டு ஆனந்தமே விளையாட வந்தவனே ஆனந்தமே உடுக்கலல்லோ வாசகட்டா ஆனந்தமே புத்தி ராஜா கண்ணாலயா ஆனந்தமே ஆனந்தமே பர ஆனந்தமே மாளிகை பாரகர் பண்ணா ஆனந்தமே கொடுவாமி உறுதி சொல்லிடுவா ஆனந்தமே நார வேலையிலே ஆனந்தமே உருண்டனல்லோ மொழியலகா ஆனந்தமே புத்தி ராஜா கண்ணாலகா ஆனந்தமே ஆனந்தமே பரம் ஆனந்தமே மாளிகை பார கருப்பண்ணா ஆனந்தமே வீரிய
கொப்பளிக்கும் அந்த கொடுவால உங்க முன்னே கோழி ரத்தம் கொப்பளிக்கும் வேலையில அருவால அருவால கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன். கருப்பா, ஏதோ ஒரு வாரம் இந்த ஆலயத்துக்கு போனோன்னு பாஸ்போர்ட் எடுத்து இந்த ஆலயத்தை கவுப்பனை பார்க்கணும், யாரா சங்கிலி கருப்பனை பார்க்கணும்னு வந்தேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் குறைய தேய்க்கிறேன், உன்னுடைய கஷ்டத்தையும் தேய்க்கிறேன். உடல் நல்ல பாதிப்பு, இன்னைக்கு உனக்கு எதிரி அப்படின்னு சொன்னாலும் அந்த எதிரியை ஓரம் கட்டிட்டேன். யார் கட்டினது? புரியுதா? அதனால கருப்பசாமி எந்த ஒரு குறைபாடு இல்லாத, சீரும் சிறப்பா, நோய் நொடி இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, குடிக்க பிரச்சனை இல்லாத வழிவகுத்து இந்த கருப்பை உங்க கூட இருந்து உன்னை காத்து வழிவகுத்து தரேன். இன்னையோட உன் குறை தீர்ந்துச்சு. புரியுதா? கருப்பசாமி, இந்த ஆடி அமாவாசையில நான் பிறந்த நாளையில ஏண்டா என் பிள்ளை மாட்டுற அதான. அதனால கருப்பசாமி, இந்த ஆடி அமாவாசையில
இன்னைக்கு என்னை நாடி என்னை நம்பி இன்னைக்கு எத்தனையோ கிரக கோளாறுல வந்து என் மண்ணை மேய்ச்ச மக்களுக்கு குறையெல்லாம் தீர்ப்பேன், கஷ்டத்தெல்லாம் தீர்ப்பேன், புரியுதா? ஆனா என்ன நினைச்சா நம்பனா நான் நடராஜன், நம்பாதவனுக்கு நான் யமராஜன். ஓ நீ என்னை நம்பி இன்னைக்கு கையில என்ன பணம் பைசா உன் பாசையில் என்ன வெள்ளி, எத்தனை வெள்ளி கொடுத்து வந்தா ஆந்திரா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன் தொழில அறிஞ்ச கருப்பசாமி உனக்கும் இப்போ வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு வந்துருச்சு, புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு விவசாயம் இல்லை, குடிதண்ணிக்கு பற்றாக்குறை அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உன்னை சுற்றி உன் எல்லையை சுற்றி இருக்கிறதுக்கு எங்கேயும் தண்ணி இல்லை. இந்த கருப்பை அந்த ஊத்து ரோகத்தில் வந்து நானே உனக்கு ஊத்தா நிற்கிறேன். உன் விவசாயத்தை பெருகி கருப்பசாமி நான் இருக்கிறியா போயா, நீ எந்த இடத்துல போட்டாலும் அந்த கருப்பை வந்து நின்று வலியுறுத்தி தரேன் போய்யா. சரி விளக்கையா தொட்டு கூட அப்படியா? கருப்பசாமி கேரளா கருப்பசாமி ஒண்ணு, கருப்பசாமி ஒண்ணு, கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் மன வருத்தம், மனசுல நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு வாக்குவாதம், இருக்கலாமா சாவலாமா, மனசுல நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் பல கஷ்ட துன்பத்தை பட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நான் நிக்கிறேன், நீதிக்கு நேர்மையா நீ இப்ப இருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் பங்கம் ஆயிடுச்சு, எந்த ஒரு பங்க சொல்லு பங்கமா இருந்தாலும் கருப்பசாமி நான் மாத்தி அமைச்சு வலியுறுத்துறேன். ஓ தைரியப்பட நான் இருக்கிறேன். சரி கருப்பசாமி விளக்கையா மெட்ராஸ் திருவள்ளூர் அப்படின்னு சொன்னாதான் கூப்பிடணுமா? நீ உட்காரு, யாரு என்ன டோர் நம்பர் சொல்லிட்டா 913 உண்டா கருப்பசாமி உண்டாலையா? உண்டு உட்காந்து டோர் நம்பரோட சொன்னா திருவள்ளூர் மாவட்டம் மெட்ராஸ். அதான் சொல்றேன் மெட்ராஸ்னா ஒட்டுக்கா வரும். நீ அதில் வந்து சங்கு கொண்டு அப்படின்னு செல்லாமா? நான் என்னடே உன் அப்பா இருக்கிறப்ப சோறு போட முடியல, இப்ப நீ எனக்கு என்னடா செய்யற? தவப்பனை பாடுற, பெத்த தாயை யாரு கையை விட்டானா அவன் செத்தவன்டா. பெத்த தாய் தவப்பனை எவன் கையை விட்டானோ அவன் செத்து போன பணத்துக்கு சமம், புரியுதா? செத்து போன பணத்துக்கு சமம். அதனால கருப்பசாமி அதான் சொல்ல கருப்பசாமி நான் அழைச்சிட்டு வந்துடலாமா? அவனை பார்த்துக்கணும். ஏய் உன் மனம் எனக்கு தேவையில்லடா கருப்பசாமி. அவனை நான் 4 மாசத்துல அழைச்சிட்டு வந்தாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கருமா தீராதான் இன்னைக்கு போயிட்டான். அந்த கருமா அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுறியா? எத்தனை பேருக்கு ஓடுவா நீ? இப்ப அங்கே சோறே உன்னால போட முடியுது, அப்புறம் எப்ப எனக்கு பணத்தை கொடுப்ப? ஏய் எனக்கு பணம் வேணாம். கால் ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு கோழி அடிச்சு ஒரு 100 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறியா? அடி சத்தியம். கருப்பசாமி 4 மாசத்துல அழைச்சிட்டு வரேன். அதை நான் முடிச்சு தரேன் நல்லபடியா வடிவத்தை. கருப்பசாமி ஊனந்து காப்பாற்ற வீட்டு வாயா. நீ அவனை நீ திட்டுறியா? இல்லை அது திட்டுதான். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் நான் சிறக்க நடக்க வைக்கிறேன். வருமானம் அப்படின்னு பார்த்தா பெயிண்டிங் தொழில் செய்கிறாரு,
பெயிண்டிங் யாருன்னு தெரியுங்க. வேலையை வச்சிடலாம். லைனா வாங்க. இரு இரு இரு. சுத்தி வாங்க. லைனா வாங்க. லைனா வாங்க. லைனா வாங்க. லைனா அப்படி சுத்திட்டாங்க. ஒவ்வொருத்தரா போடுங்க. லைனா லைனா வாங்க. லைனா வாங்க. எடுத்து லைனா வாங்க. கொஞ்சம் உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் சரி இல்லை. ஆனால் கருப்புசாமி மனசில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஓடுது. மாணவியோட கருப்பை உத்தரவிட்டு நான் தீர்த்து போடுகிறேன். எந்த ஒரு கஷ்டம் நான் கருப்புசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். பாதிப்பு வராது. கடனை காய்ச்சி கட்டி உடல்நலை அப்படின்னு பார்த்தலாம் உடல்நிலை சரி பண்ணி கருப்புசாமி கருப்புசாமி கண்ணு சரி ஒன்றும் இல்லாமல் சரி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு இப்போ தெரிய வச்சிடலாமா? ஆ என்ன பாரு இங்கிட்ட வந்து வாங்க. இது எத்தனை? இது 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 5. என் மேலே என்ன என் தலைக்கு மேலே என்ன இருக்குது பார்த்து சொல்லு. அதுக்கு மேல பச்சை தலையா என்ன இருக்குது? இப்போ தெரியுதா? ஆமாண்ணா ஆமா, பொய்னா கருப்புசாமி நீ பொய் சொல்றன்னு சொல்லு. இப்ப தெரியுதா? பாரு எல்லாம் பாரு. தெரியுதா? சொல்லுங்க. தெரியுதா? கண்ணு தெரியுது. கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கொளறுடைய வராது. கருப்பை உத்தரவிட்டு நான் காப்பாற்றேன். ஒரு சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்துக்கணும். தீர்க்க முடியும். இதுவா அப்படியே போகணுமா? கருப்புசாமி கள்ளக்குறிச்சி
இப்ப எப்படி வந்த நீயே? நான் கூப்பிடுறேன். கூப்பிடாமா அம்மா போருமா அம்மா சண்டை போடாம கூப்பிடாம போருங்கம்மா. வாங்க எல்லாம் குறிச்சியா? என்ன ஒரு அதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? காது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதா? அதை கழட்டி தூக்கி எறிஞ்சிடலாமா? நனியடியா ஏய் பாருண்ணா, காது செடி வேணும்னா முட்டி வலி முதுகு வலிங்கிறாங்க. ஆ ஏய் எதானாலும் ஒன்று சொல்லு. ஐயா ஓரமாக அப்படி ஓரமாக உனக்கு கோர்ட்டு கேஸுங்க முக்கியம். காது எப்படி போனாலும் சரி. கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னோட குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை எனக்கு கருப்புசாமி அந்த கோர்ட்டு அப்படின்னு பார்த்தா மாளிகை கருப்பை இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல 3 தவணை ஆயிடுச்சு. இங்கே ஆயிடுச்சு. கருப்புசாமி உத்தரவிட்டு ஜட்ஜ்மெண்டா இந்த கருப்பை நான் உட்காருந்தா உனக்கு சாதகமாக முடிச்சுதான் எழுதி கொடுத்தாங்க. அவன் சொத்து உனக்கு மீட்டு வலியுறுத்தலை கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுற? 6 மாதத்துல எந்த ஒரு கூட இல்லை தீர்த்து கொடுங்க. சத்தியம். ரெடியா? கருப்புசாமி தெங்கினி கோட்டாயா? உன்னுடைய குடும்பத்தை பத்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். இன்னைக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் தடை. இன்னைக்கு முன்னோர்களுடைய பெண் ஷாப்பு அப்படின்னு பார்த்தாலும் உன் தவறு, உன் பாட்டேன் தவறு. என்ன பண்ணுவேன்? அவன் பண்ண தவறு யாரும் அனுபவிக்கிறது பேர் அனுபவிச்சிருக்க. கருப்புசாமி உத்தரவிட்டு இந்த பேராங்கிற வகையில் இன்னைக்கு எத்தனையோ வந்தது. அதுதான் நான் தீர்த்திருக்கேன். உன்னுடைய கஷ்டத்தையும் நான் போக்கிக்கிறேன். நல்லபடியாக வலியுறுத்து எந்த ஒரு பாதிப்பும் வராத, எந்த ஒரு பங்கச்சொல்லு இல்லாத மாலைகள் கேட்பேன் நிறைக்க. ஆனால் ஏற்கனவே திருமணம் அப்படின்னு நினச்சி திருமணம்னா நல்லபடியாக முன்னாடி எந்த ஒரு பங்கச்சொல்லு இல்லை, எந்த ஒரு பாதிப்பு இல்லை. எடுப்ப உத்தரவு கருப்புசாமி உனக்கு அமைச்சு வழியிட்ட ஒன்று வந்தால் ஆனால் செட் ஆகும். நீ அதை விடக்கூடாது. எந்த ஒரு தலைவர்களாக கருப்பு கொஞ்சம் அமைதியாக இருக்க. பொருளாதாரம் விவசாயம் அப்படின்னு பார்த்தா சிறப்பாக வழியிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தியா, உன்னுடைய தொழிலாளர். சாமி எடுத்து போயிருவாங்க பார்க்க வராது. அமைதியா இருங்க, அமைதியா இருக்கிற. ஆமா ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு போய் செய்ய எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாத கருப்புசாமி காப்பாற்றுங்க. நீங்கள் எல்லாம் வியாபாரமும் கிடையாது. மன நிம்மதி இல்லை, எந்த ஒரு மன நிம்மதி இல்லை. கருப்புசாமி அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு தடை வராது. கருப்புசாமி உத்தரவிட்டு காற்று வருவது. கருப்புசாமி இப்போ கொஞ்சம் வறண்ட சூழ்நிலை. கருப்பை உத்தரவிட்டு இன்னும் ஒரு 30 நாளில் அதை அமைச்சு வருது. விவசாயத்தை நிறைக்க உன்னுடைய குடும்பத்தை பற்றியா சொல்லியா? பல கோரிக்கை கேட்கணும்னு நீ மனுஷன் நினச்சிட்டு வாரிசு அமைச்சிருக்கு.
இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கருப்புசாமி உனக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு கருப்பாய் நீ என் மண்ணை மெச்சிட்டுக்கிற என் பிள்ளை நான் உன்னை அழகு பார்த்து ஆசீர்வாதப்படுறேன். ஏமா குதிக்க போகாதீங்கம்மா, எதுக்கு குதிக்க போறீங்க? குதிக்க போகக்கூடாதுமா. டாக்டருக்கு போனாலும் தவறாக சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை ஏமாந்து வந்துருச்சு அப்படின்னு கருப்பை உத்தரவிட்டு நானே உனக்கு வலுவத்து கொடுத்தேன். இன்னைக்கு மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு ஆண்டவர் செவ்வாய் நான் அமைச்சிட்டேன். கருப்பை உத்தரவிட்டு உனக்கு எனக்கு நீ அழகு பார்க்கணும். ஆரா இந்த கருப்பை நான் அழகு பார்க்குறேன். இந்த கருப்பை ஒன்று நான் அழகு பார்க்கணும் பார்க்குறேன். நீ என்னை எப்பயோ நிறக்க வலுவத்து நான் ஒன்றை அழகு பார்த்து பலிவத்து கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரையா நீ எல்லாம் என்ன என்ன நினைக்கிறீங்க? கருப்பன் அழகு பார்த்து அழகா நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்க. அப்போ நான் என் பிள்ளைகளை நான் ஒன்றுனால உங்களை நான் அழகு பார்த்து வலியுறுத்தி உட்காருங்கம்மா. கருப்புசாமி அதான் சொன்னேன். கருப்புசாமி இது வந்து நான் வலியுறுத்து மாளிகை மலிவத்து இந்த மாளிகை ஒரு சொத்து சொல்லலாம். இன்னைக்கு பேரும் புகழும் இருக்குது. ஒரு பேர குழந்தைங்க அப்படின்னு மனசு இந்த கருப்பை நானே பிள்ளையா பிறந்த வலியுறுத்தி கருப்பசாமி காப்பாற்று. கருப்புறம் உன் மேலே பாசப்பட்டு பல இடத்துல நீ ஏமாந்து இது கரெக்டான அதுதான் சங்கிலி உங்கள்கிட்ட போய் நான் முடிச்சு தரேன் போயா. சரி கருப்புசாமி நாமக்கல் 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 மக்கள் தொட்டு கொண்டு வாமா. நாமக்கல்ல வாங்கப்பா, தள்ளி வாமா. வாப்பா அப்படியே வாப்பா. 2 வருஷம் அமைச்சிடலாமா தாயி? இல்லையா இல்லையா ஒரு பெண் போலையும் அமைச்சு கொடுத்துடலாமா? சொல்லியா கருப்புசாமி உத்தரவிட்டு அமைச்சு கொடுத்தா என்ன வந்த என்ன ஒன்னால முடியல சத்தி மடிமா அடிங்க அடிங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு ஆண் அப்படின்னு பண்ணல நல்லபடியா நான் வர வைக்கிறேன். முடிச்சு வலியுறுத்து இதுக்கு மேலே ஓ நீ எதை நினைச்சா கருப்புசாமி உத்தரவிட்டு 3 வந்து நான் காப்பாற்றேன். ஓ தாங்க தீசுக்காங்க தீசுக்கோ தாங்க அப்படின்னு சம்பந்தப்பட்டு அந்த கருப்புசாமி ஓடுறேன். ஓரமா ஓரமா கண்ணு தெரியலண்ணா கருப்புசாமி ஹாஸ்பிட்டல் போனா 20,000 பைசா கேட்கணும். 20,000 காசு கேட்குறான் கருப்புசாமி. என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு ஏழைப்பட்ட புள்ள. கருப்பா உன்னை நம்பி வந்தான்னு கருப்புசாமி போட உன்னை நான் கண்ணு தெரிய வைக்கிறேன். இப்போ எப்படி கண்ணு நல்லா தெரியுதா? இங்கே வந்து வா. கடன் கட்ட முடியல, ஒவ்வொன்றா தான் நான் தீட்டு கொடுப்பேன். அம்மா கனி வாங்கிப்பா, நீர் வைக்குமா, நீர் வாங்கிப்பா.
வா 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 அம்மா கொஞ்சம் வழி எடுக்குமா ஏய் நான் கொடுத்த வரேன்டா நான் கொடுத்த கருத்தை விட்டு இருக்கு மேடம் இப்போ கத்துறா வர்றா கத்த மாட்டேங்குது நான் கொடுத்த வரேன்டாங்க கத்த மாட்டேங்கிறேன் போடா இந்த கவர்மெண்ட் உத்தியோகமா அமைச்சு ஒரு எஸ்ஐ அப்படின்னு எஸ்ஐ போஸ்டிங் அப்படின்னு அமைச்சர் வேண்டாம் யாரு அண்ணா மாலை கொடுப்பேன் தங்க அம்மா தலை அம்மா தலை ஏய் இக்கடா ఏంటి పర్మిషన్ నాకు తప్పన ఉందో ఉన్నదయ్యా వేడ వైపు అమ్మిసిట్నా వేడ అమ్మిసిట్నా படிப்படியாக முடிச்சுட்டு 1 2 3 10 தான் வரும் எடுத்த உடனே 10ல் போய் நிறுத்த முடியுமா சாஞ்சி போயிடும் புரியுதா நிறைய வலியுறுத்து எந்த ஒரு கஷ்டம் கருசாமி என்ன பண்ணுறீங்க உனக்கு பிறந்த நாளில் கேக்கு வெட்டி எல்லாம் சாப்பிட்றீங்க ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தா கருப்புசாமி நான் உனக்க விவரம் அதிகம் வச்சுங்க அங்கே போங்க வாங்கிட்டாங்க எடுத்துப்பா எடுத்து போடுங்க போடுங்க மாலை போடுங்க வாங்க வாங்க இதில் வாங்க வாங்க இதில் வாங்க கருப்புசாமி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ப்பா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரையா காஞ்சிபுரம்ப்பா கருப்புசாமி 1 தம்பி தள்ளி கருப்புசாமி 2 கருப்புசாமி 3 மற்றவங்க உட்காருங்க 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 கையில் உட்காருங்க விளக்கையா கருப்புசாமி கரூர் 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 யாருப்பா கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் தள்ளிக்கு கொஞ்சம் தள்ளிக்கு வீடு தள்ளி விடு பொருளாதாரம்லாம் வாங்க வாங்க ஆனால் என்ன சில நேரத்தில் மறந்துட்டியே நினைக்காதண்ணா கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக நான் காற்று வலுவத்தேன் மக்கமார நல்லபடியாக கரை சேர்த்தேன் மக்களுக்கு கல்வியில் சிறப்பாக வலியுறுத்தும் எந்த ஒரு பாதிப்பும் வராது பங்கம் இல்லாத வலியுறுத்தும் நான் மாளிகை கருப்புசாமி நீ கருப்புசாமி அவனை நான் அப்படியே வெளியே விரட்டேன் உள்பட்டு எனக்கு வட்டி வேணாம் முதல் வேணும் அப்படின்னு நான் காப்பாற்றி வருவேன் வெளியே போடா பார்த்துக்கிறேன்டா போடா
நான் சொல்லுவேன்றான் இங்கே இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவு எங்கே போவேன் இருந்தாலும் தேனி மாணிவர உப்புத்துறையில் இருக்கிற ஆளு நீ இருந்தாலும் கருப்புசாமி சேலம் அப்படின்னு பார்த்தாலும் வந்துட்டு யான் நம்பி வந்துட்டேன் கருப்பை உத்தரவிட்டு என் குழந்தைய கல்வியிலையும் நீங்கள் மனம் உடைச்சலாங்க கொஞ்சம் நான் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைகளை நல்லபடியாக கல்வியில் சிறப்பாக வழிவகுத்து இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமாக வச்சு வழிவகுக்கும் போயிடுவான் ஏப்பா உட்காருங்கப்பா மற்றவங்கள உட்காரு. ஏற்காடு 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 ஏற்காடில் வாங்கப்பா. அம்மா கற்றுக்குள்ள அங்கே கற்றுக்குள்ள ஏற்காடியா உன்னுடைய குடும்பத்தை பற்றியா உன்னுடைய மக்களை பற்ற உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு மன வாழ்க்கை கஷ்டத்தில் அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு போட்ட பொருள் போட்ட வாக்கம் நிற்கிது கருப்பா நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் எந்த ஒரு கஷ்டம் சொன்னாலும் இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தா காதல் திருமணம் வாழ்க்கை யாரு இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த பிரச்சனை தான் நான் தீர்த்தேன் உங்களுக்கும் மன நிம்மதி அமைச்சுட்டாங்க வருமானத்தை உழுவுத்து எந்த ஒரு கஷ்டம் சொல்லலாம் கருப்பை மன தைரியத்தை கொஞ்சம் அமைச்சுட்டாங்க கொஞ்சம் தாமதம் ஏற்கனவே கொடுத்தாங்க கனேடியா எதை கேட்டாலும் ஒரு கோரிக்கை நவுறு இதுவாக நீ நவுரியா கருப்பை உத்தரவிட்டு உத்தரவாதத்தை அமைச்சு கொடுத்தாரு அமைச்சு கொடுத்து என்ன பண்ற நான் கேட்கல நீ என்ன சொல்ற சொல்லு இந்த ஆடி அமாவாசையில் நிறக்க பூசையில் இந்த கருப்பை உத்தரவிட்டு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நினைக்கிறேன் ஆம்பளை பிள்ளையா இந்த மாலை வர கருப்பை நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன் பிறந்தா எனக்கு என்ன வழி சின்னது எட்டிங்க சின்னது கையில் இருக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் காக்கா பவுனு கொடுக்க சொல்லு கொடுப்பியா அதை நீ சொல்லு உன் தகுதிக்கு என்னவோ நீ சொல்லு அண்ணா இருந்து சரிங்க கோயிலில் எத்தனை கடை வெட்டுறா கருப்புசாமி 7 கடை வெட்டிடுறியா அடே சத்தியம் பண்ண நீ பிறந்தவளா கருப்பை உத்தரவிட்டு 6 மாசத்துல ஆணு வருஷா இந்த மாலை வர கருப்பை நானே அவனுக்கு பிள்ளையா பிறக்கண்டா இது சத்தியம்டா இது உண்மைடா இப்படி வாங்கிக்கமா கையில் வாங்கிக்கமா சிந்தாம் சாப்பிடுமா இருமா நீங்களுமா பாப்போம் சிந்தாம் சாப்பிடுமா உனக்கு புத்திர பாக்கி வேணுமா அதான் இங்கே கொடுக்குறேன்ல சிந்தாம் சாப்பிடுமா சாப்பிடுது சாப்பிடுமா மென்று சாப்பிடுமா சிந்தாம் சாப்பிடுமா மருந்து தான் சாப்பிடு இது கீழே போட்டுரு அது கீழே போட்டுரு காலில் விழுந்தது அதை எடுத்து மறுபடியும் கருப்புசாமி இன்னும் 12 நாள் இருக்குது தலை குளிக்க எத்தனை நாள் 12 நாள் இருக்குது கருப்பை உத்தரவிட்டு இதில் நான் நிறுத்தி கொடுத்துறேன் ஏய் சிந்தாம் சாப்பிடுமா அம்மா பேசாமல் இருங்கம்மா எதுக்கும்மா இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்க ஏம்மா கோயிலுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் கஷ்டத்தோடு வர்றீங்க தயவுசெய்து அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல பேசாமல் இருந்தால் தான் வாக்கு வர கவனமாக கேட்க முடியும் ஏன்னா எல்லாம் செலவு போயிட்டு வர்றீங்க தூரமாக செலவு போயிட்டு வர்றீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆடி அமாவாசையில் நிறைக்க இந்த கருப்பை எப்படி பொருந்தானே அந்த மாதிரி கருப்புசாமி உன்னுடைய கருவறையில் நான் தவப்பனா நின்று உனக்கு பிள்ளையா நான் வலுவுக்கு தரணும் அதான் அமைச்சு என்ன கேட்குறேன் ஒன்று கேளுமா அதை நான் ஒன்று கேளுங்கம்மா ஒரு கோரிக்கை கேளுங்க அப்புறம் நீங்கள் இடையில வந்து கேளுங்க அவனுக்கு பாதிப்பு வராது நான் பார்த்து போடா ஆமாம் கருப்பை அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ற அடிச்சாத்தி அடிமா
மாயவர கருப்பை உத்தரவிட்டேன் ஓன என்ன காப்பாற்றண்டா சத்தியம்டா போடா இது ரேட்டுப்பா போய் வர தண்ணி முட்டை வாங்க நவரு பள்ளிடுப்பா பள்ளிடுப்பா ஐயா அப்படியே கொஞ்சம் வழி விடு. சரியா கொஞ்சம் சொல்லுங்க கருப்புசாமி விளக்கையா ஈரோடு ஈரோடு வெட்டு கொடுங்கம்மா படிக்க கொடுங்கம்மா கருப்புசாமி 4 ரோடு 4 ரோடு 4 ரோடாண்ணா அவர் பாப்பா பாப்பா ಹೌದು ஐயா உன்னோட குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில இருக்கு கருப்பு உத்தரவிட்டு நல்லபடியா வழிவத்தான் காசு பணம் ஏமாற்றா ஏமாறுற என்ன கேட்டா நீ கொடுத்தா நான் தான் சொல்றேன்ல கருப்பு உத்தரவிட்டு உனக்கு என்ன வழிவத்தரும் உன்னுடைய கஷ்டத்தை போக்கி நல்லபடியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத பங்கம் இல்லாத கருப்புசாமி காப்போம் பொருளாதாரத்துக்கு தகவல கருப்பு அப்படியே உன்னுடைய குடும்பத்தை பார்த்தது உன்னுடைய மக்களை பார்த்து உன்னுடைய தொழிலை கருப்புசாமி உத்தரவிட்டு போன பொருள் மீட்டு வரணும் நல்லபடியாக என் கட்டுமணிக்கு வந்தால் நான் ஏதோ பண்ணுமோன்னு ஆசைப்படுறேன் உனக்கு நான் உட்பட்டு கருப்புசாமி இன்னொரு 6 மாதம் மீட்டு அதான் சொல்கிறேன் போன பொருளை மீட்டு கொடுத்தேன் எந்த ஒரு சங்கடமும் வராத கருப்புசாமி ஊருக்கு காப்பாற்ற எந்த குறையில கவப்பண்ண கூடாது அது எதுவும் பயந்துக்கு வேணாம் வீட்டு ஓடுற பஸ்ஸில் கீழே ஓடுறதா தவறுதா அதெல்லாம் பயந்துக்கு வேணாம் நான் பார்த்தேன் இதுக்கு ஆஷா கருப்புசாமி நான் பார்த்துக்கணும் கருப்புசாமி கொண்டலாம்பட்டி கொண்டலாம்பட்டியா ஏ நீர் வாங்கய்யா வாங்க இப்படி வாங்க தனியே வாங்கி வச்சோம் புஷேரி எவங்க தான் வாங்கிட்டு போகிறேன் வர்ற பிள்ளைங்க இல்லை எவங்க தான் வாங்கிட்டு போடா உனக்குன்னு வருமானத்தை வலியுறுத்துட்டான் போடா நான் பார்த்துக்கோ போ வாமா படி கொடுத்துருங்க படி கொடுத்துருங்கம்மா ஏமா பதறா வாமா அப்படியே குடும்பத்தை வளர்த்தது